உங்களுடைய பேரோ ஏதாவது நுழைஞ்சதா? எனக்கு நுழையறதில்லம்மா. அது முதல்ல நுழைஞ்சிச்சு. பனைமரத்துல நொங்கு பறிக்கலான்னு ஏறி சரி கூட்டு சரன்னு வந்து ஏறது வந்து எனக்கு ஏறது கிளம்புறதில்ல. சரி, என் பெயர் என்ன? உன் பெயர் என்னம்மா? அம்மா அன்னை நடந்து என் பின்னே தடை குழுங்க. என் பெயரோ? உன் பெயரோ இந்திராணி என்று வச்சனிக்கலாம். இந்திராணி அம்மா. அப்படி இந்திராணியாக இருந்தாலும் அம்மா இல்லையே. இந்திராணி இந்திராணி மேடம். அப்படி தாங்கள் இந்திராணியாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன்? உங்களுடைய பிறந்த ரகசியம். பிறந்த இடம் எங்க? ஐயோ, நீ எப்படி பிறந்த? எங்க அப்பன் செஞ்சா எங்க அம்மா பெத்தா, அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்லையா? எங்க அம்மா சந்து கொடுத்தா, எங்க அப்பா விந்து கொடுத்தா, நான் பொந்து பொத்து ஒரு கிலோ. ஆனா பொண்ணு பார்த்துட்டு சொன்னா யாரவ? ஐலவா? ஓ அப்படியா? நான் எப்படி பிறந்தேன்? ஓ எப்படி? ஓ அப்படி. அம்மா தேவாதி தேவர் கூடி
நான் எப்படி பிறந்தேன்? எப்படி 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 நீ சுமந்தது எப்படி? சக்கரவள்ளி கிழங்கு சுமந்தது எப்படி? அண்ணா இருக்கட்டும். நான் எப்படி பிறந்தவள்? எப்படி? உன்னை போல் தாயின் அங்கத்திலே கருவுண்டாகி பிறந்தவளா? இல்லை அண்ணா. தேவர்களால் சேர்ந்து நிறைய திரை மூர்ப்பு பிணை என்று சொல்லக்கூடிய 4 அணுகாமல் இருக்க வேண்டி. சரி. தேவாதி தேவர் ஒரு புறம், அசுரர்கள் ஒரு புறம். சரிம்மா. மந்திர கிரீமணியை ஒரு மத்தாக வைத்து வாசகி என்று சொல்லக்கூடிய பாம்பை ஒரு அணை கயிறாக வைத்து பார்க்கடலை ஒரு பானையாக வைத்து பார்க்கடலை ஆமா சரி ஒரு பானையாக வைத்து தேவர்கள் வாழ்புறமோ சரி அசுரர்கள் தலைபுறமும் நின்று நீண்ட அமிர்தம் அடைந்தார்கள். அப்படி ஆமா. நீண்ட அமிர்தம் அடையும் பொழுது சரி அதில் எத்தனையோ பொருள்கள் பிறந்தது. என்ன பிறந்தது? எண்ணற்ற பொருள்கள் பிறந்தது. 32 தங்க படிக்கட்டு சிம்மாசனம், சரி பாரிஜாத மலர், பூச்சக்கர் கொடி, பட்டத்து வெள்ளை யானை, சரி 60,000 அம்பேஸ்திரிமார்கள், 7 சக்தி கன்னிமார்கள், சரி இப்படி சொல்லப்பட்டவர்கள் அந்த அமிர்தத்தில் பிறந்தார்கள். அப்படியம்மா. அந்த அமிர்தத்தின் வழியாக இந்த இந்திராணி என்ற பெண்ணும் நான் பிறந்தேன். ஆமா. அப்படி பிறந்து சொல்ல என்ன டச் பண்ணாத யாரும் போய் டேய் அப்படி பிறந்து என்ன உனக்கு அப்படி என்ன நீங்க மண்டகோளாறு அப்படி நீ பிறந்து பருவ மங்கையான பிறகு யாரை மாலையிட்டியா? நான் யாரு விட்டேன்? யாரு யாரோட பேசுறீங்க? யாரு மாலையிட்டு? மாலை யாரைட்ட? நான் எப்பேற்பட்டவரை மனம் முடித்தேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் மன்னவாரி மன்னவாரனுக்கு என்ன ஜெயிச்சுப்பா? ஐயோ அதுல என் புண்ணியர் யார் தெரியுமா? யார் உடம்புல சுத்தமா இருக்க கூடாதா? இருப்பாரா? தங்கச்சி என்ன கேட்டா தெரியுமா? எதுக்கு? என்னையா? என் புண்ணியர் யார் தெரியுமா? யாருமா? ஐயோ நான் மாலையிட்டு கனவாளு. சரி அவர் கட்டிய தாலி எனக்கு மாறு மட்டும் தொங்குதடி. அப்புறம் மீதி என்ன கீழே மட்டுமா தொங்கும்? அது மண்டகோளாறு. அம்மா பாலல்ல முடிந்ததோரி
பண்ணல ஆ. பொண்ணு நல்ல இடமா தெளவறாங்க. ஆமா என்ன எனக்கு புதைக்கிறதுக்கா பொண்ணு நான் தான் பார்த்தேன் கோமாளிக்கு. அடா. எப்படி அடக்கமான பொண்ணு வேணும்னா ஆமா கொண்டு போய் சுடுகாட்டுல நிறுத்தி ஆ. இதுதான் அரக்க பொண்ணுக்கு பொண்ணு காட்டினியா அண்ணா ஆ? ஆ. சரிம்மா. என் அருமைக்கு உரிமையான ஆ. என் கணவன் யார்? யாரு? கணவர் யாருமா எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவரு ஐயோ இப்படி என்னவே இந்த பேசுறியே ஆமா. அந்த மனுஷன் இன்னும் உயிரோட இருக்கிறான் அதானே. இல்ல நான் அவர் சொல்லக்குள்ள ஒரு வெக்கம். அடா. வெக்கமா இங்கெல்லாம் வந்துட்டா வெக்கத்தை கக்கத்துல போட்டு அடக்கிட்டு ஆமா. டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிடு ஆ. ஐயோ, இல்லன்னா எனக்கு வெக்கமா போயிடும் அண்ணா ஆ, என் கணவர் யார்? யாரம்மா என்னுடைய கணவரோ ஆ, பொன்னுலக அதிபதி. சரி எப்படி? பொன்னுலோகத்துக்கு அதிபதி தெய்வுலகத்திற்கு அதிபதி. ஆ. பொன்னுலோகத்துக்கு அதிபதி என் கணவர் ஆ. தெய்வ இந்திரன் என்று தெரிவிக்கிறார். தேவ இந்திரன் ஆமா, உன்னுடைய கணவர் தேவ கோமன் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரன் என் கணவர். ஆ. இருந்தாலும் இருந்தாலும் ஆ, அண்ணா நான் கல்யாணம் பண்ணி ஆ. கல்யாணம் எத்தனை பண்ணி? பண்ணியே கல்யாணம் பண்ணி எத்தனை பண்ணி அது இல்ல நான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆமா ஆ, எனக்கும் குழந்தை இருக்குடி. குழந்தை இருக்குதா ஆ. ஒன்னா ரெண்டா ஐயோ 3 பேத்துக்கு அம்மா நானு. 3 பேத்துக்கா ஆமா பௌத்த பார்த்தா அப்படி 3 பேத்துக்கு அம்மா தான் ஆ. எப்படி தெரியும்? அது ஆ. குழந்தை இல்லாத வவுறு அப்படியே முழு இருக்கும் ஆ. இந்த மாதிரி குழந்தை பெத்த வவுறு ஆ. தரியே தார் ரோடு பறிஞ்சு போன மாதிரி இருக்கும் அடா. அதை பார்த்து ஐயோ, பொட்டிக்காரரே, ஓய். கொஞ்சம் பாரு என் மகள் அப்படியே இருக்குது. இது அப்படித்தான் தெரியுது. ஐயோ, அவர் கண்ணு கொஞ்சம் பால் ஆ. அண்ணா ஆ. ஓய். நான் 3 குழந்தைகளை ஈன்றெடுத்தேனே. ஆ. உங்களுடைய புதல்வர் பெயர் நீங்கள் பெற்றார்களே பிள்ளையோட பெயர் என்னம்மா ஆ. ஆண் குழந்தையின் பெயரோ சித்திரசேனன். சித்திரசேனன். பெண் குழந்தைகளின் பெயரோ தெய்வயானை மந்திரமாலை. அப்படியா? ஆமா ஆ. அப்படி 3 பொருளையும் பெற்றெடுத்து சரி. எக்குறையுமே இல்லாதபடி ஆ. சீரும் சிறப்போடு ஆ. என் கணவராக விளங்கக்கூடிய தேவேந்திரனுடைய அழைக்கலத்தில் ஆ. நாங்கள் சுகமோடு வாழ்ந்து வருகிறோம். சரி. இருந்தாலும் ஆ. நீ வந்த செய்தி உங்களுடைய மன்னவராக உங்களை காண வேண்டும் என்று அழைத்தார் இருந்தாலும் ஆ. கேட்டுக் கொடுப்பது மனித குணம். ஆமா. வேளாண் பெருக மரியாதைக்குரிய சரி. செல்வம் கிராமிய யூடியூப் சேனலை சேர்ந்தவர் ஆ. செல்வம் ஐயா அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார். ஆமா. அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? எப்படி? அருகு போல் வேர் ஒன்றி ஆ. ஆலை இறை போல் தளதளித்து ஆமா. மூங்கில் போல் கிளைத்து ஆ. 300 தளதளித்து ஆ. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சரி. சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆ. அருள்மிகு இந்த பச்சையம்மனை பிரார்த்தனை அமோஜியோ அமோதி.